19 வயதான இளம் பெண்ணொருவர் கல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்ற கொடூரமான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது. இந்த சம்பவம் எங்க நடந்தது, இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த காணொளியில நாங்கள் விரிவாக பேச போறோம். அடுத்ததா இலங்கையில தமிழர் பகுதியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மிக மிக கேவலமான ஒரு சம்பவம் உண்டு. 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தேறி இருக்குது. இதை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில பேசுவோம். அடுத்ததாக 14 நாட்களுக்கு பிறகு ஒரு 7 வயது சிறுமியினுடைய உடலம் ஒன்று மண்ணுக்கு அடியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிரவும் இன்னும் நாட்டில நடந்து இருக்கிற சில சம்பவங்களையும் இந்த காணொளியில பேச போறோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை அங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு காணொளியோட இணைந்து பேசுறேன் நான் சுதர்ஷினி சசிகரன். 18 நாட்களுக்கு பிறகு, அதாவது டிட்வா சூறாவளி ஏற்பட்டு இந்த சூறாவளியினுடைய அனர்த்தம் தாக்கம் அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த பலத்த இந்த சம்பவங்களுக்கு பிறகு 18 நாட்களுக்கு பிறகு நாவலப்பிட்டி கண்டி வீதி இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில அந்த மக்கள் அனுர அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் மிக குறுகிய காலத்திலேயே அந்த வீதியை புனரமைச்சு மக்களுடைய பாவனைக்காக இவர்கள் விட்டு இருக்கிறது உண்மையிலேயே சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில யாரும் எதிர்பார்க்கல என்று சொன்னா அந்த அளவு தூரம் அந்த வீதிகள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அப்ப மிக விரைவில் இப்படியான ஒரு புனரமைப்பு செய்ததை இட்டு அந்த மக்கள் உண்மையில மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதோட இதற்கு உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் அவர்கள் தங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மாத்திரம் இல்லாம இப்ப நாட்டில் ஏற்பட்ட இந்த ஒரு சீரற்ற காலநிலை காரணமாக பாடசாலை மாணவர்களுடைய பாடசாலைகள் எல்லாம் பிற்போடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில நாளைய தினம் 16ஆம் தேதி பாடசாலைகள் எல்லாம் மீள ஆரம்பமாக இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப இந்த அனர்த்தம் குறைவா இருந்த பாடசாலைகள் மாத்திரம்தான் நாளைய தினம் ஆரம்பம் ஆகுது. இந்த அனர்த்தத்துல இருந்து இன்னமுமே மீண்டு வராத இடங்கள்ல இருக்கிற பாடசாலைகள் அது பொழுது ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அது பின்னதாக அறிவிக்கப்படும் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகையினால அனர்த்தம் குறைவாக இருக்கக்கூடிய பாடசாலைகள் நாளைய தினம் மீளவும் ஆரம்பமாகும் அப்படி என்பது மிக முக்கியமான ஒரு தகவல் மாணவர்களை பொறுத்தவரையிலும். இலங்கையில தமிழர் பகுதியில மிக மிக ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சம்பவம் என்று சொல்லி சொன்னால், ஒரு சமூக வலைத்தளம், அதாவது டிக்டாக் சமூக வலைத்தளம் ஊடாக சம்பூர் போலீஸ் பிரிவில் இருக்கிற வீரமாநகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு 24 வயதான ஒரு பெண் ஒருவர் 4 இளைஞர்களால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்களை போலீசார் தெரிவிச்சிருக்கிறோம். இதன்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வீரமாநகர் என்ற பகுதியைச் சேர்ந்த அந்த 24 வயதுடைய அந்த ஒரு இளம் பெண்ணும் ஈச்சிலம் பெற்ற போலீஸ் பிரிவிற்குட்பட்டு இலங்கை துறை முகத்துவாரம் என்கின்ற ஒரு பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இந்த சமூக வலைதளமான டிக்டாக்கின் ஊடாக இவர்கள் 2 பேருக்கும் இடையிலேயே நட்பு மலர்ந்திருக்குது. இதன் ஒரு விளைவாக என்ன செய்திருக்கிறோம்னா 2 பேருமே நேரில சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறோம் ஒரு இடத்துக்கு. அப்படி சந்திக்கிறதுக்காக போகக்குள்ள இந்த ஒரு இளைஞர் தான் மட்டும் இல்லாம தன்னோட நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். இந்த நேரத்துல இந்த 4 இளைஞர்களும் சேர்ந்து இந்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இது சம்பந்தமாக போலீசில முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில தான் நேற்றைய தினம் 14ஆம் தேதி போலீசாரால இந்த 4 இளைஞர்களுமே கைது செய்யப்பட்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட இந்த 4 இளைஞர்களுமே ஈச்சிலம்பற்று என்கின்ற ஒரு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டு இலங்கை துறை முகத்துவாரம் என்கின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இப்ப இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப அநேகமா எல்லாருமே இந்த சமூக வலைதளங்களை கையாளுற ஒரு ஆளா இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கேக்குள்ள ஒரு சமூக வலைதளம் பாவிக்கக்குள்ள எங்களுக்கு எது தேவை, எங்களுக்கு எது தேவையில்லை அப்படின்ற ஒரு தெரிவு செய்யற தன்மை என்றது எங்களை பொறுத்துதான் இருக்கும். இப்படி எங்களுக்கு தெரியாதவர்களை எல்லாம் எங்களுடைய நண்பர்கள் பட்டியல்ல இணைச்சு கொள்றதும், தெரியாத ஒருவர்களை பாக்குறதுக்காக ஒரு இடங்களுக்கு போய் இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டிய மிக மிக பெரிய ஒரு பொறுப்பு இதை பாவிக்கிற ஒவ்வொருவற்ற கையிலையும் தான் இருக்குது. அதோட பெற்றோர்களும் இது தொடர்பில் அவதானம் இருக்கணும். தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று சொல்லி பெற்றோர்களும் இதுல அவதானம் செலுத்த வேணும் அப்படின்றதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நவம்பர் 27ஆம் தேதி ஏற்பட்ட இந்த ஒரு
ஒரு மண் சரிவு அனர்த்தத்துக்கு பிறகு நேற்றைய தினம் ஒரு 7 வயதான சிறுமியினுடைய உடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் யட்டியந்தோட்ட பிரதேச செயலக பிரிவினுடைய தன்வத்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு மண் சரிவால தான் இந்த ஒரு 7 வயதான சிறுமி வந்து காணாமல் போயிருக்கிறார். இந்த தென்னவத்தையில இருந்து பத்தனேகல வரையிலான வீதியை சுத்தம் செய்யற பணி நடந்து கொண்டிருந்த நேரத்துல அந்த வீதிக்கு பக்கத்துல வந்து ஒரு நாய் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது அவதானிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக அந்த வீதியை சுத்தம் செய்கின்றவர்கள் உடனடியாக அதனை அந்த நாய் நிற்கின்ற பகுதியை வந்து உடனடியாக சென்று பார்வையிட்ட பொழுதுதான் அங்க கித்துள் மரம் ஒன்றினுடைய அடியில வந்து ஒரு 7 வயதான சிறுமி வந்து சிக்கி உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக அந்த சிறுமியினுடைய உடல் வந்து அங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக பிரேதம் வந்து கொண்டு போய் பிரேத பரிசோதனைகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்துல முக்கியமா என்னன்னு சொன்னா இந்த சிறுமியினுடைய குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே வந்து உயிரிழந்து விட்டார்கள். இந்த ஒரு மண் சரிவு அனர்த்தத்தினால உயிரிழந்ததுல இந்த பெண்ணினுடைய அந்த சிறுமியினுடைய தாயாரும் இந்த சிறுமியினுடைய உடலமும் தான் எடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய குடும்பத்தவர்கள் மற்றவர்களுடைய உடலம் வந்து இன்னமுமே எடுக்கப்படவில்லை. இப்படி மலையகத்தை பார்க்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சோகமான சம்பவம் நடந்து கொண்டேதான் இருக்குது. விரைவில் எங்களுடைய உறவுகள் இந்த ஒரு அனர்த்தத்துல இருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய மிக மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்தியாவுல கேரள மாநிலம் இரண்டகுளம் என்ற ஒரு பகுதியில 19 வயதான சித்ர பிரியா என்கின்ற ஒரு இளம் பெண் ஒருவர் கல்லால அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்ற மிகவும் கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்து இருக்குது. 19 வயதான சித்திர பிரியா என்கின்ற பெண் பெங்களூர் என்ற இடத்துல வந்து பணிபுரிஞ்சு கொண்டிருந்திருக்கிற இந்த நேரத்துல அவனுடைய ஊர் அதாவது கேரளாவில வந்து விசேஷமாக ஏதோ ஒரு கோவில் ஒரு பூஜை வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறா. அப்படி ஊருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா கோவிலுக்கு செல்றதுக்காக போறேன் அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு இவ போயிருக்கிறா. ஆனா கோவிலுக்கு போனவா திரும்பவும் வீட்டுக்கு வரையில. உடனடியா போலீசார்கிட்ட போன அந்த வீட்டுக்காரர் போலீஸ்ல வந்து முறைப்பாடு கொடுத்திருக்கிறோம். இதன் பின்னதாகத்தான் 2 நாட்களுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இறந்த நிலையில உடல் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடலை பார்க்கக்குள்ள நிறைய அடிகாயங்கள் அப்படி எல்லாம் இருந்திருக்கு. அப்ப உடனடியாகவே இதுல தெரிய வந்திருக்குது இது வந்து மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப உடனடியாக போலீசார் அங்க இருக்கக்கூடிய அவர் சென்றிருக்கக்கூடியதான வீதிகள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை எல்லாம் பரிசோதிச்சு பார்த்திருக்கிறோம். அப்பதான் தெரிஞ்சிருக்குது இவ வந்து கோயிலுக்கு போகல தன்னுடைய நண்பர் ஒருவரோட மோட்டார் சைக்கிள்ல பயணம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப உடனடியாக அந்த மோட்டார் சைக்கிள்ல சென்றிருக்கக்கூடிய அந்த நபரை அழைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த விசாரணைகளின் நிமித்தம் தான் தெரிய வந்திருக்கு. அப்ப அந்த நபர் சொல்லி இருக்கிறார் நானும் அவ வந்து ஏத்தி கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இறக்கி விட்டனே தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியும் அந்த நபர் வந்து சொல்லி இருக்கிறார். அப்ப போலீசாரும் இது தொடர்பாக பெருசா சந்தேகிக்காம அந்த நபரை வந்து விடுதலை செய்திருக்கணும். இதுக்கு பிறகுதான் தொடர்ச்சியா அந்த சிசிடிவி காணொலிகளை இன்னும் பரிசோதிக்கக்குள்ள பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் அவர்கள் வந்து அந்த இவர்கள் இருவருமே மோட்டார் சைக்கிள்ல சென்று கொண்டு இருக்கக்குள்ள இன்னும் 2 நபர்களோட இவர்கள் மோட்டார் சைக்கிள்ல போற நபர்களோட பேசி இருக்கிறோம். அந்த நபர்களையும் விசாரணை செய்யல அவர்களுக்கும் இதுல சம்பந்தம் இல்லை. அப்ப திரும்பவும் வந்து இந்த ஒரு நபரை அதாவது மோட்டார் சைக்கிள்ல ஏத்தி கொண்டு போன இந்த ஆலம் என்கின்ற ஒரு நபரை திரும்பவும் கூப்பிட்டு விசாரணை செய்யக்குள்ளதான் தெரிய வந்திருக்குது. அதாவது போலீசார் தங்களோட ஸ்டைல்ல வந்து விசாரணைகளை மேற்கொள்ளக்குள்ளதான் இந்த நபர் சொல்லி இருக்கிறார் தான் அடித்து கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுவும் தான் வந்து தெரியாம இதை செய்துட்டேன் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த கொலை செய்த நபருக்கு வயது 21 அந்த பெண்ணுக்கு வயது 19. இவர்கள் 2 பேருமே நண்பர்களாம். இந்த பெண் வந்து வேற யாரோட கதைச்சால் கூட இந்த ஒரு நபருக்கு பிடிக்காதாம். அப்படி என்று சொல்லி ஏதோ ஒரு பொசசிவ்ல தான் இந்த ஒரு கொலை ஒன்று நடந்திருக்குது. ஆனால் தான் ஏன் கொலை செய்தேன் அப்படின்ற காரணத்தை அவர் இன்னமுமே சொல்ல இல்ல. இனி போலீஸ் விசாரணைகள்ல தெரியப்படுத்து வரப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு 19 வயதுல வந்து எந்த பக்குவமே அறியாத ஒரு வயதுல வந்து இந்த மெச்சூரிட்டி என்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்றே இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த சொல்லிவிடும் பக்குவம் அடைஞ்சாதான் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் என்று சொல்லி. ஆக எல்லா விஷயத்தையும் உதாசீனம் செய்யாம எங்களுடைய நண்பர்கள் வட்டத்தை தெரிவு செய்யறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு சிறந்த பக்குவம் வேணும் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதோட இந்த பெண் வந்து மிக கொடூரமான ஒரு முறையில வந்து தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய மரணத்துக்கு காரணம் தலையினுடைய பின்பக்கத்துல வந்து ஒரு பலத்த அடி ஏற்பட்டிருக்கு. அதுவும் அங்க இருந்து ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லால தாக்கிதான் அந்த பெண்ணை அந்த நபர் வந்து கொலை செய்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்லாம் போலீசார் முன்னெடுத்து வரையினுமாக உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தை கூட நீங்கள் அவதானமாக தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்றதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில இந்த சம்பவங்கள் தொடர்பில் தான் பேசி இருக்கிறோம். இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி உறவுகள்.